Hello all, welcome to TNPSC Knowledge Point. நாம் பாலிட்டியோட சிலபஸ் வைஸ் புக் டாபிக்ஸை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் 6th ஸ்டாண்டர்டோடைய டேர்ம் 1, டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 கவர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம 7th ஸ்டாண்டர்டோடைய டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் ஆர்டராக கவர் பண்ணலாம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் பொறுத்த மட்டும் 7 லெசன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம 4 லெசன்ஸை தான் கவர் பண்ண போகிறோம் ஃபார் தி ப்ராசஸ் ஆஃப் சிலபஸ்குள்ளார போகும்போது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 2 டாப்பிக்குமே சமத்துவம், அரசியல் கட்சி, செகண்டில் மாநில அரசு, தேர்டில் பெண்கள் மேம்பாடு. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம சமத்துவம் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்ததை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த மட்டும் நம்ம என்னென்ன சமத்துவம்ன்ற லெசனில் பார்த்துருப்போம்னா, சமத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். எல்லாரையும் சமமாக நடத்துறது. பாரபட்சம்னா மற்றவங்கள தாழ்வாக நடத்துறது. அதுபோல் ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னா அது ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே மாதிரி எல்லாரும் நினைக்கிறது, அது தாழ்வாக இருந்துச்சுன்னா அது சமத்துவத்தை பாதிக்கும். பாகுபாடு என்னென்ன டைப்லலாம் பாகுபாடு இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான பாகுபாடு சாதி பாகுபாடுன்னு பார்த்தோம். அதுக்கு அதிகமான பாடுபட்டவர் B.R. அம்பேத்கரும் ஒரு அரசியலமைப்போட தந்தைன்னு இன்னும் சில தகவலையும் அதில் பார்த்தோம். அண்ட் சில சட்டப்பிரிவுகள் 14, 15, 17 என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் பாலின பாகுபாடுனா என்ன முக்கியமாக குறிக்குது அப்படின்றது, மத பாகுபாடு, இதெல்லாமும் கூட நம்ம அதில் பார்த்துருந்தோம். என்னென்ன சமத்துவத்துக்கு பாகுபாடுகளில் என்னென்ன டைப் வகைகள் இருக்குது, மத பாகுபாடு, சமூக பொருளாதார அண்ட் கல்வி சுகாதாரம் தான் இதில் மேம்பாடு இருந்தால் தான் சமத்துவத்தை வளர்க்க முடியும். என்னென்ன வழிகள் இருக்குது சமத்துவத்தை சரி பண்ணணும் அப்படின்றதுல தான் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இனவெறிக்காக முக்கியமாக போராடினவர் யார், நெல்சன் மண்டேலா பற்றி சில தகவல்களை பார்த்தோம். சமத்துவம் இருந்தால் அது சகோதரத்துவத்தையும் வளர்க்கும். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் 6th ஸ்டாண்டர்டில் கவர் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து என்ன அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் நமக்கு 7th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ சிமிலர் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுது. பட் அட்வான்ஸ்டாக சில பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் நம்ம கேதர் பண்ணிக்க போகிறோம். ஸோ லைக் இதில் நார்மலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளார 2 பேரும் ஈக்குவாலிட்டியாக இருக்கிறதா, ஈக்குவலாக ஒர்க்கை பகிர்ந்துக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம டாபிக் வைஸ் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் இயற்கையாகவே, அதாவது நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கும்போது அவங்களுக்கு கலராக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், இல்லை டேலண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சமமாக இருக்கிறதில்ல. அது நேச்சுரலாகவே வருது. ஸோ அதை நம்மளால் கண்டிப்பாக சரி செய்ய முடியாது. அதில் நம்ம எந்த இதையுமே மாற்றத்தையுமே கொண்டு வர முடியாது. ஆனால் சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் இது அடிப்படையில் இருக்கிற பாகுபாடெல்லாம் மனுஷங்களால் உருவாக்கப்பட்டுச்சு தான். பட் அதை நம்மளால் நினச்சா சரி பண்ண முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் இயற்கையாக இருக்கிறத நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ மனுஷங்களால் உருவாக்கப்பட்டதை நம்ம ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம். அப்போ மாற்றம் கொண்டு வரணும், சமத்துவமாக இருக்கணும்னா அவங்களுக்கு திறனை வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சமமாக இருக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு நம்ம சமத்துவம்னா என்னென்னு நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். அதாவது ஒரு தனி மனுஷங்க இல்லை ஒரு குழுவாக இருந்து மற்றவங்கள பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லது சிறப்பாக சில இயல்புகளை மட்டுமே வச்சு அவங்க ஒரு இனத்தை மட்டும் டார்கெட் பண்ணி, இல்லை ஒரு பாலினம் மட்டும்தான் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லாருமே சமம் அப்படின்றது தான் சமத்துவம். அதில் லாஸ்கி அப்படின்றவர் சொல்லியிருப்பார், சமமாக நடத்துறது மட்டும் சமத்துவம் கிடையாது, வெகுமதி கொடுக்குறதுமே சமத்துவம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெகுமதினா ஒருத்தவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, பரிசு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்கலாம். இதுலேயுமே சமத்துவம் இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் அவர் சமூக சிறப்புரிமை இல்லாதது அப்படின்றதையும், ரெண்டாவதாக எல்லாருக்கும் போதுமான வாய்ப்பு கிடைக்கல, எல்லாருக்கும் வழங்கப்படணும் அப்படின்றது தான் 2 விஷயங்கள். சமத்துவம் இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட் சமத்துவம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து சமத்துவத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பல வருஷமாக இந்த சமத்துவத்துக்கான கோட்பாடுகள்லாம் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. சமத்துவம்னா இப்படி இருக்கலாம், இல்லை இதோட நோக்கம் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக ஹியூமன் பீயிங்கில் சாதாரணமாக இந்த சாதி, நிறம், பாலினம், இனம் இதெல்லாம் வச்சு தான் சமத்துவம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒரு சமமான மனுஷங்க அப்படின்றது தான் இருக்கணும் முக்கியமாக. அதுவும் நம்ம மக்களாட்சியை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கும்போது நமக்கு சுதந்திரம், சமத்துவம்ன்றது தான் நம்ம மக்களாட்சியோட முக்கியமான ஒரு கோட்பாடே. அந்த சுதந்திரமும் சமத்துவமும் ஒரு நீதி அடிப்படையில் இருந்தால் தான் அந்த சுதந்திரம், சமத்துவம்ன்ற வார்த்தைக்கே ஒரு பொருளுடையதாக இருக்கும். வார்த்தைக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணலான்னா அது பொருளுடையதாகவே இருக்காது.
அடுத்தது இந்த சமத்துவத்தோட வகைகள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சமூக சமத்துவம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயுமே பார்த்தோம். ஒரு சமூகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம டிபெண்ட் பண்ணி தான் சார்ந்து தான் இருப்போம் மக்களை. அது அவங்க எப்படி இருந்தாலும், அவங்க சமய கொள்கை வேறையாக இருந்தாலும், நிறம் இனம் வேறு என்னவா இருந்தாலுமே அவங்கள நம்ம சார்ந்து தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காரணங்களால் ஒருத்தவங்கள பாகுபடுத்தக்கூடாது. அப்புறம் எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சமூக சமத்துவம். அடுத்தது குடிமை சமத்துவம் 2வது வகை. இது குடியியல் உரிமைகள் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான். குடியியல் உரிமைன்றது என்னன்னா, ஒரு நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா அவங்களில் இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, ஏழை பணக்காரங்க இல்லை சமய கொள்கை காரணமாக அவங்கள நம்ம ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. பணக்காரங்களாக இருப்பாங்க, ஏழைகளாகவும் இருப்பாங்க. ஆனால் இதுக்காக அவங்கள நடத்துகிற விதங்களில் நம்ம மாற்றக்கூடாது. இதுதான் குடியியல் உரிமை அப்படின்றது. இந்த குடியியல் உரிமையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற டேர்ம் இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான். இப்போ அவங்க பணக்காரங்களா இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு வேறு ரூல்ஸும், ஏழையாக இருக்காங்கன்றதுனால வேறு ரூல்ஸும் அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுதான் இதே தான் இங்கிலாந்தில் ஃபாலோ பண்ண அதே தான் நம்ம இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணுறோம். சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற டேர்மை தான். ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத யார் கொண்டு வந்தார்னா ஏவி டைசி அப்படின்றவர். அவர் ஒரு அட்வொகேட், பிரிட்டிஷ் சட்ட வல்லுநராக இருந்திருப்பார். அவர் தான் இந்த சட்டத்தின் ஆட்சி, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்ற விஷயங்களை கொண்டுட்டு வந்திருப்பார். ஸோ 3வது நம்ம பார்க்க போகிறது அரசியல் சமத்துவம். ஸோ சமூக சமத்துவம் பார்த்துட்டோம், குடியியல் சமத்துவம் பார்த்துட்டோம், அரசியல் சமத்துவம். இது அரசியல் உரிமைகள், அதாவது வாக்களிக்கிற உரிமை, பொது அலுவலகங்களில் பங்கெடுக்கிற உரிமை, அரசையே விமர்சனம் செய்யறதுக்குரிய உரிமை இல்லையா. நம்ம அரசு பண்ணுற விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்கலன்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான உரிமைகளெல்லாம். அதுபோல் இதுலேயுமே அரசியல் வாழ்வில் தீவிரமாக அவங்கவுங்களும் அரசியலில் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புமே இப்போது ஒரு சிலர் தான் அரசியலில் போட்டியிடணும், இல்லை அரசியல் ஒரு சிலர் தான் பேசணும் அப்படின்னு இல்லாமல் யார் வேணாலும் பேசலாம். அதில் முக்கியமாக இந்த வாக்களிக்கிற உரிமை 18 வயசு ஆகிடுச்சுன்னா எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே வாக்களிக்கலாம். இல்லை படித்தவங்க வாக்களிக்கணும், இல்லை பெண்கள் வாக்களிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே வாக்களிக்கலாம். அது ஒரு முக்கிய உரிமையாக இருக்குது. இப்போலாம் 1952லேயே ஃபஸ்ட்டு பொதுத் தேர்தல் இருந்தப்போ இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சு. அண்ட் ஸ்விட்சர்லாந்தில் 1971 தான் வாக்குரிமை வந்துச்சு. அதுபோல் எப்படி 18 வயசானால் வாக்களிக்கலாமோ அந்த மாதிரி 25 வயசு ஆகும்போது தேர்தலில் போட்டியிடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி சார்பாக நீங்கள் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ரெடி ஆகலாம். அதுபோல் அரசை விமர்சிக்கிறதுக்கான உரிமையும் இருக்குது. இதுவும் ஒரு முக்கிய உரிமையாக தான் பார்க்குது. ஏன்னா அரசு நல்ல ஆட்சி நடத்தினாலும் சரி, இல்லை நல்ல ஆட்சி நடத்தலை அப்படின்னாலும், இல்லை கருத்துக்கள் வேறு வேறையாக இருக்குது, மாறுபட்ட கருத்தாக இருக்குது, இது எதாக இருந்தாலும் நம்ம பேச முடியும். அது முக்கியமாக பிரதமர் ஒரு வாக்கு போடுறாரு அப்படின்னா சாதாரண மக்கள் வாக்கு போடுறது 2மே சமம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான டேர்ம். நெக்ஸ்ட் 4த்தாக பாலின சமத்துவம். பாலின சமத்துவம்ன்றது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருமே அவங்களுடைய திறன், அவங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சுதந்திரமாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த கட்டுப்பாடுமே இருக்கக்கூடாது. வாய்ப்புகள் 2 பேருக்குமே சரியாக இருக்கணும். இப்போ ஆண்களுக்கு அடுத்த நிலையில் பெண்கள் அப்படின்னு இல்லாமல் உரிமையாக இருக்கட்டும், பொறுப்பாக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே சமமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாலின சமத்துவத்துக்கான முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த பாலின சமத்துவத்தில் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஆண் பெண் பற்றி தான் பாலினம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு டேர்ம் 19th சென்ச்சுரியில் ரொம்ப பெண்களோட முன்னேற்றமே அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ தான் அதிகமாக கிடச்சிருக்கு இல்லையா வாய்ப்புகள். அப்போ அவங்களில் போராடினவங்க நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ராஜாராம் மோகன் ராய்லேருந்து சாவித்ரிபாய் புலே அவங்க வரையிலையுமே நிறைய பேர் பெண்களுடைய மேம்பாட்டுக்காக போராடி இருக்காங்க அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பாலின சமத்துவத்தில் அடுத்ததை கண்டினியூ பண்ணலாம். அதுபோல் பெண்கள் அவங்களோட திறன், கடின உழைப்பு இதெல்லாம் வச்சு எந்த விதத்துலையுமே ஆண்களுக்கு குறைவானவங்க இல்லை. ஏன்னா இப்போ எல்லா செக்டார்ஸ்லேயுமே பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கட்டும், இல்லை இராணுவமாக விமானப்படைகள், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல்கள்லாம் கூட 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லா இடத்துலையுமே பெண்களால் வேலை பார்க்க முடியுது, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்க முடியுது அப்படின்றது தான். அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். இதை ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு. யூனிசெஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி 2 பேருமே ஒன்று போல தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2017
ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை வந்து இந்த மேம்பாட்டுக்கு ஐநா சபை வந்து ஒரு ஆண்டோட மேம்பாட்டுக்குன்னு சில குறிக்கோள்களை வச்சப்போ 17 குறிக்கோள்கள் வச்சுருக்காங்க. அதில் இந்த பாலின சமத்துவத்தை 5th வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐநா சபை நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸில் பார்த்துருப்போம். இது 2017. ஸோ ப்ரீவியஸில் 2007 அக்டோபர் 2 வந்து சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை தான் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இன்னொன்று செப்டம்பர் 15 மக்களாட்சி தினம்னும் 2007 ஐநா சபை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மனித மாண்பு. மனித மாண்புனா ஒரு சுயமரியாதை, ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுயமரியாதையாக அவங்க இருக்கணும். அவங்களுக்குன்னு சில அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க ஒரு அடிப்படை உரிமைகள்லாம் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்க ஒரு கௌரவமான ஒரு நல்ல தகுதியில் இருக்க ஒரு பர்சனாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் ஒரு சமூகத்தில் அவங்களால ஒரு மதிப்புமிக்க பர்சனாக இருக்க முடியும். அதுதான் மனித மாண்பு. ஸோ அப்படி எல்லாருமே அப்படிப்பட்டவங்களா இருக்கணுன்றது தான் அதில் விஷயம். அடுத்தது வாய்ப்பும் கல்வியும். கல்வி வந்து கண்டிப்பாக கல்வி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சமமாக இருக்கணும் எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு நல்ல கல்வி கிடைக்கிறதும் ஒரு சிலருக்கு கல்வியே கிடைக்காம இருக்கிறதும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே கூட ஒரு மதிப்பை வந்து கூட்டுறமான ஒரு செயல்களாக தான் பார்க்கப்படுது. அரசியல் அமைப்புலேயே மக்களுக்கு வந்து சமத்துவம் இருக்கணும். அதனால அரசியல் அமைப்பில் சட்டப்பிரிவுகள் 14லேருந்து 18 வரைக்குமே நமக்கு வந்து சமத்துவத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் 21வது சட்டத்துலேயும் வந்து சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு கொடுக்கறதுலையுமே வந்து இன்னும் அந்த சட்டப்பிரிவை ரொம்பவே வந்து வலுப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 14லேருந்து 18 என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். சட்டப்பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் எல்லாருமே சமம்தான், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது. 15ல் பாகுபாடு இருக்கக்கூடாது, இனம் மொழி மதம் எந்த காரணத்துக்காகவும். 16ல் வேலைவாய்ப்பில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கணும். 17 வந்து தீண்டாமை இருக்கக்கூடாது. 18 பட்டங்கள் கொடுத்து வேறுபடுத்துதல் இருக்கக்கூடாது ஒரு சில பட்டங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி 14லேருந்து 18 வரையிலுமான சட்டப்பிரிவுகள் இருக்குது. ஸோ நம்ம சட்டப்பிரிவுகள்லாம் தனியாக பார்ப்போம். இருந்தாலும் அப்பப்போ பார்க்கும்போதே இந்த டேர்ம்ஸ் பார்த்துருக்கோன்றதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இந்த சமத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு நியாயமாக நடந்துக்கணும். முக்கியமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பண்பாடு இருக்கணும். வாய்ப்புகள் ஒரே மாதிரி கிடைக்கணும். முழு ஆற்றலையும் வந்து ஊக்கப்படுத்தணும். பெண்கள் வந்து அதிகமாக செயல்படுறாங்க. சட்டம் கொள்கைகள்லாம் வகுக்கணும். அப்புறம் கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ மக்களாட்சியோட முக்கிய தூணாகவே நம்ம 2 விஷயங்களை தான் பார்க்கலாம். சமத்துவம், நீதி. அது வந்து கண்டிப்பாக ஒரு நியாயமான முறையில் கிடைக்கிற மாதிரியா இருக்கணும். அந்த நீதி கிடைச்சிது அப்படின்னா தான் இந்த சமத்துவத்தை வந்து நம்மளால் நல்ல வழிகளில் கொண்டுட்டு போக முடியும் என்றது தான் இந்த லெசன். ஸோ இதுவரையில் நம்ம பார்த்ததோடைய ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி தான். ஸோ மக்களாட்சியோட டேர்மில் சுதந்திரம் சமத்துவம் தான் 2 அடிப்படை கோட்பாடு. சட்டத்தின் முன் எல்லாரும் சமமாக இருக்கும் அப்படின்றது, குடியியல் உரிமைகளில் என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்றது, பாலின சமத்துவத்தை எப்படி நடத்தணும், ஆண் பெண்ணுடைய வேறுபாடு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். பல்வேறு சட்ட செயல்பாடுகள்லாம் நடக்குது, நோக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, அதாவது யாருக்கும் எந்த ப்ரிவிலேஜும் வேறுபாடு காட்டாமல் நடந்துக்கிறது. சட்டத்தின் ஆட்சின்றது ரூல் ஆஃப் லா. முடியாட்சின்னா மன்னர் ஆட்சி, அதாவது ஒரு சிங்கிள் பர்சனே ஆள்றது, மன்னர் மட்டும் ஆள்வாங்க இல்லையா, அது சலுகைனா ப்ரிவிலேஜஸ். பாகுபாடுனா டிஸ்கிரிமினேஷன், டிஃப்ரென்ஸ் காட்டுறது. ஸோ நம்ம கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? சமத்துவத்துக்கு அடியில் யார் வரலை? பிறப்பு, சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படை பாகுபாடு காட்டாமல் இருக்கிறதுக்கு தான் சமத்துவம். ஸோ இது சரி. தேர்தலில் போட்டியிடுற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ சமத்துவம் தான். சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், அதுவும் சமத்துவம் தான். பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் சமத்துவம் இன்மையை காட்டுதல். ஸோ இதுதான் சமத்துவத்துக்கு இடையில் வரல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ சமத்துவம் இன்மையை குறிக்கிறது. அது அரசியல் சமத்துவம் எதுன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஷின். ஸோ அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விசாரிப்பது, இது அரசியலில் தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். இனம், நிறம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவமின்மை, இது சமூக சமத்துவமின்மை, அரசியல் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான், பட் அரசியல் சமத்துவம் கிடையாது. இது வந்து அரசியல் அமைப்பு முறையில் இருக்கிற சமத்துவம். சட்டம் கைகளில் செல்வம் சரிவில்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேணா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வந்து 18 வயசு. இதுவே 25 வயசானால் நம்ம வந்து தேர்தலில் போட்டியிடலாம். அடுத்தது சாதி, மனம்,
சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மைனா அது எல்லாமே வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். இயற்கையாக இருக்கிறதுனா அவங்களுடைய நிறம், உயரம் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதை நம்மளால் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் மற்றவங்களாம் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும்னா 1971. நெக்ஸ்ட்டு குடிமை சமத்துவம் டேஷ்க்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் டேஷ் முதல் டேஷ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமை சொல்லுது. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, 14லிருந்து 17 வரை. 14 வந்து சட்டத்தின் முன் சமம், 15 பாகுபாடு காட்டக்கூடாது, 16 சம வேலைவாய்ப்பு, 17 தீண்டாமை ஒழித்தல், 18 இன்னொன்று இருக்கு இல்லையா, பட்டங்கள் வாங்கி வந்து இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ யார்லேருந்து யார் வரைனா 14லிருந்து 18 வரையிலான சட்டப்பிரிவுகள் அரசியலமைப்பில் நமக்கு சமத்துவ உரிமையை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்தலில் போட்டியிடும் உரிமை வந்து என்ன உரிமை? அரசியல் உரிமை. தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறது அரசியல் உரிமை. நெக்ஸ்ட் வந்து சமத்துவம் என்பது முதலாவதாக டேஷ் இல்லாதனா பாகுபாடு இருக்கக்கூடாது. வேறு காரணங்களால் பாகுபாடு காட்டாமல் இருக்கும் அப்படின்னா தான் நம்ம சமத்துவத்தை மெயின்டைனே பண்ண முடியும். ஸோ பாரபட்சம், பாகுபாடு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் சமத்துவத்தை கொண்டு போக முடியும் அப்படின்றது தான். ஸோ கொஷின்ஸை முடிச்சாச்சு. ஒன்ஸ் நம்ம இந்த லெசன்ஸில் என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்றத ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு இயற்கையாக எப்படி இருக்குது சமத்துவம், அது வந்து என்னென்னது, மனிதனால் உருவாக்கப்பட்டதில் என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் மாற்றலாம், வாய்ப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது சமத்துவம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். சமத்துவம்னா வேறுபாடு காட்டக்கூடாது, இனமோ பாலினமோ இயலாமை இதெல்லாம் காரணங்களாக வச்சு வேறுபாடு காட்டக்கூடாது. அடுத்தது சமத்துவத்தில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒரு 4 வகைகள் பார்த்தோம். சமூக சமத்துவம், அரசியல் சமத்துவம், குடிமை சமத்துவம், பாலின சமத்துவம் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ குடிமை சமத்துவத்தில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் வந்து உரிமையை யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோம். சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற டேர்ம் இங்கிலாந்தில் இருந்தது, இந்தியாவில் அதான் ஃபாலோ பண்ணுறோம். அதை ஏவி டைசி அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார். இதை அடிஷ்னலாக பார்த்துருப்போம். அரசியல் சமத்துவத்தில் வாக்களிக்கும் உரிமை இருக்குது, அரசு விமர்சனம் செய்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது, அரசியலில் எல்லாரும் பங்குபடுறதுக்கான உரிமைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து அரசியல் சமத்துவத்தில் பார்த்தோம். ஸோ சமூக சமத்துவம், பாலின சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் பாலின சமத்துவத்தில் பெண்களுக்காக போராடினவங்க யார் யார் அப்படின்ற அதெல்லாம் வகைகள். அப்புறம் மனித மாண்புனா என்ன, வாய்ப்பும் கல்வியும் எப்படி கிடைக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்புகள் சமமாக இருக்கணுமா, கல்வி என்ன பார்ட்ஸ் இதில் ப்ளே பண்ணுது, இந்த டேர்ம் ஒரு குட்டி 3 பார்ட்ஸ் ஆஃப் டேர்மாக பார்த்துருப்போம். அப்புறம் அரசியல் அமைப்பில் என்னென்ன பிரிவுகள், சட்டப்பிரிவுகள் என்னென்ன சொல்லுது, சமத்துவத்துக்காக என்னென்ன சட்டப்பிரிவுகள் இருக்குது, 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவத்துக்கான சட்டப்பிரிவுகள் இருக்குது. ஸோ இதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். எஸ், என்னென்ன நோக்கங்கள், இது சமத்துவத்தை என்னென்ன வழிகளில் நம்மளால் மேம்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து நம்ம கொஷினுமே பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் 6th ஃபுல் மெட்டீரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஷேர் யூ. தேங்க்யூ.